இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபை சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களையும் என்னையும் படைத்த தேவன் நம்மை குறித்த வைராக்கிய வாஞ்சை உடையவராயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களின் மூலம் நம்மை திடப்படுத்தி தேற்றுகிறவராயிருக்கிறார். நமக்காக பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆனால் நாம் நினைக்கிற காரியம் நமக்கு நடக்காத போது தேவன் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதையே மறந்து போகிறோம். எல்லாவற்றிலும் நமக்கு பயம். இது நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, நன்றாக இது முடியுமோ முடியாதோ என்ற பயம். அதனால்தான் பரிசுத்த வேதாகமத்தில் 365 முறை பயப்படாதே என்று, வருடம் முழுவதற்கும் பயப்படாதே பயப்படாதே என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் ஒவ்வொரு நாளும் இதை நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். பயம் வந்தால் கலக்கம் வரும். கலக்கம் வந்தால் ஒரு வேலையும் ஓடாது. என்ன செய்வது என்றே குழப்பம் வரும். யாரிடமும் பேச பிடிக்காது. எதையும் செய்ய தோன்றாது. சாப்பிட பிடிக்காது. நேரம் கடப்பதே ஒரு யுகம் போல இருக்கும். எல்லாரிடமும் சண்டை உண்டாகும். மொத்தத்தில் பைத்தியம் பிடித்தது போல் இருக்கும். சமையலில் உப்பை கொட்டிவிடுவோம். பாத்திரங்கள் கையில் இருந்த தானாய் நழுவும். தண்ணீரை கீழே கொட்டுவோம். எண்ணெயை தவறி கீழே கொட்டி தடுக்கி கூட விழுவோம். அநேக நேரங்களில் குழப்பத்தின் ஆவி நம்மை குமுறி அழ செய்யும். இல்லை என்றால் அளவுக்கு மீறின மேக்கப் செய்து கொண்டு நாங்கள் துக்கமாக இருக்கவில்லை என்பதை காட்டச் சொல்லும். சிலர் நிறைய பூ வைத்து கொள்வார்கள். சிலர் மன அமைதியை தரக்கூடிய இடங்களுக்கு செல்வார்கள். மாது சிகரெட்டு, போதை வஸ்துக்கள் போன்றவற்றை நாடுவார்கள். ஆனால் அவைகள் தற்காலிக அமைதியை தான் தரும். யாரும் துரோகம் செய்யவில்லை என்றாலும் தனக்கு யாருமே நம்பிக்கை உரியவர்களாய் இல்லை என்று நினைக்க தூண்டும். தன்னை யாரும் நேசிக்கவில்லை என்ற எண்ணம் தோன்றும். உடல் அசதி, சோகம், துக்கம், தனிமை, வெறுமை, பலவீனம் நம்மை ஆட்கொள்ளும். பிறகு என்ன, மைண்ட் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டியது தான். மாத்திரை சாப்பிட வேண்டியதான். மனம் பலவீனம் அடையும். சின்ன குறைகளை, சின்ன பிரச்சனைகளை கூட பெரிதாக பார்க்க தோன்றும். இப்படி தான் பரிசுத்த வேதாகமத்தில் கிதியோன் என்பவன் கோதுமையை மீதியானியர்கள் என்ற அவர்களுடைய எதிராளிகளின் கையிலிருந்து தப்புவிக்கும்படியாய் ஆலைக்கு வெளியே மறைந்து போரடித்தான். கர்த்தர் அப்படி பயந்து போரடிக்கும் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அவன் அதற்கு, அப்படி இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிட வேண்டிய அவசியம் என்ன? எங்களை ஏன் சத்துருக்கு கைகளில் இப்படி ஒப்பு கொடுக்க போகிறீர்? கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டீர். மீதியானவர்கள் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தீரோ என்றான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியானவரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று அவனை திடப்படுத்தி தைரியப்படுத்தி அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஆகவே உங்கள் இருதயம் துவள வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம். உபாகமம் 23 என்ற பகுதியில் வேதத்தில் பார்த்தால், உங்களை படைத்த தேவன் எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். நம்மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நம் வானத்திலிருந்து நேரே குதித்து விடவில்லை. தாயின் வயிற்றில் கருத்தரித்தது கர்த்தருடைய ஈவு. அவருக்கு தெரியும் நம்முடைய ஆரம்பமும் முடிவும். அன்பு சகோதர சகோதரர்களே, நம்மை படைத்த தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை அல்ல, தைரியத்தின் ஆவியை தந்துள்ளார். இப்படி கலங்கி தவித்து பயந்து நடுங்கி கோழையாய் இருந்து எங்கே செல்வது, என்ன செய்வது, எப்படி முடிப்பது, எப்படி இதிலிருந்து மீள்வது என்று பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் கவலைப்படாத மனிதரே கிடையாது. ஏதோ ஒரு கவலையினால் ஒவ்வொருவரும் பிடிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். பயப்படாதீர்கள். தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாமல் கலங்காமல் இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுவரை உங்கள் கண்கள் கண்டதும் இப்பொழுதும்
கண்டு கொண்டு இருக்கிற காரியங்களும் இனியும் காணப்போகிற பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் செய்து முடிப்பார். தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், எதை குறித்தும் துக்கப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கண்களை மூடி என்னோட கூடவே செபியுங்கள். எங்களை தாங்கி வழிநடத்தி எங்களை அறிந்து புரிந்தும் இருக்கிற எங்கள் அன்பின் தேவனே, இன்றும் பயம், திகில், கலக்கம், குழப்பம் அப்படியாக உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை தவித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நீர் கண்ணோக்கி பாரும். கர்த்தராகிய உம்மேல் தங்கள் பாரத்தை வைத்துவிட அவர்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்டவர்களுக்கு விசேஷித்த ஆதரவை, ஆறுதலை, தைரியத்தை தருவீராக. நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மேல் வைக்கிறதற்கு எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் ஏந்தி வந்த தேவன் முதிர் வயது வரை எங்களை காத்து தப்புவித்து குழப்பங்களை நீக்கி தெளிந்த புத்தியை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறீர். பயத்தை நீக்கி எங்களுக்கு தைரியத்தின் ஆவியினால் இந்த நாளிலே வழி நடத்துவீராக. இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற தைரியத்தோடு எதை குறித்தும் பயப்படாதபடி நாங்கள் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் நடக்க ஒவ்வொருவருக்கும் அந்த தெளிவையும் நல்ல ஒரு தீர்மானத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்த உம்முடைய திருக்கரங்களில் எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பொறுப்பேற்று வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே இதை லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.